ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் மெயினாக வந்து நிறைய பேர் வந்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா நல்லா ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். சில்வரில் மிஸ் பண்ணிட்டோம் அதுங்க மாதிரி நினச்சா கூட ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. சில ஸ்டாக்ஸ் பற்றி சொல்கிறேன். டாப் 3 மெட்டல் ஸ்டாக்ஸ். இது வந்து உங்களுக்கு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்லையும் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஷார்ட் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்லையும் சான்சஸ் இருக்குது. என்எம்டிசி ஃபஸ்ட்டு ஸ்டாக். இது வந்து அயர்ன் ஓர் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸில் இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 67,000 கோடி இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து ரூ. 76. 52 வீக் ஹை ஆன ₹86 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக்கோட பி 9.55. டிவிடெண்ட் ஈல்டாக 4.32% கொடுக்குறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 23% இருக்குது. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் ஒரு ₹60 ரேஞ்சில் ஏப்ரல் மாதம் பக்கம் இருந்தது. இப்போ ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்து ஒரு 85 அந்த மாதிரி ருபீஸ் வந்ததுக்கப்புறம் நல்ல கரெக்ஷன் கொடுத்து ஒரு நல்ல வேல்யூவில் இருக்குது. இப்போயும் நீங்கள் அக்யூமுலேட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் இறங்குனாலும் அக்யூமுலேட் பண்ணலாம். இது காரணம் உங்களுக்கு தொடர்ந்து ஆர்டர்ஸ் கிடச்சிட்ருக்கு. இந்த ஸ்டாக்கோட ப்ளஸ் பாயிண்ட் அந்த மாதிரி பார்த்தோம்னா குட் டிவிடெண்ட் ஈல்டு 4.32% கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்குறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 23.6% இருக்குது. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 34.1% கொடுக்குறாங்க. நெகட்டிவ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஜென்ட் லயபிலிட்டிஸ் 21,000 crores இருக்குது. டெப்டார் டேஸ் ஹவ் இன்க்ரீஸ் ஃப்ரம் 77 to 118 டேஸ் இருக்குது. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் சேல்ஸ் வந்து 3,300 கோடியிலேருந்து 6,300 கோடி பக்கம் டபுள் ஆகிருக்கு லாஸ்ட் 3 இயர்ஸில். நெட் ப்ராஃபிட் வந்து 972 கோடியிலேருந்து 1,200 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகி மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 6,300 கோடியிலேருந்து 7,000 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 60% இருக்குது. எஃப்ஐஎஸ் கிட்டக்க 13% இருக்குது. டிஐஎஸ் கிட்டக்க 14% இருக்குது. பப்ளிக் கிட்டக்க 11% இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் 7,13,000லேருந்து 11,15,000 பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. என்எம்டிசி வந்து ஒரு லாங் டேர்முக்கு நல்ல ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை வந்து கண்டிப்பாக வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு கன்சிடர் பண்ணலாம். அதுக்கடுத்ததாக வந்து நான் சொல்ல போகிற ஸ்டாக் வந்து ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இதுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் லெகசி இருக்குது. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து லார்ஜஸ்ட் ஸ்டீல் மேக்கிங் கம்பெனி இன் இந்தியா. ஒன் ஆஃப் த மகாரத்னாஸ் ஆஃப் த கண்ட்ரிஸ்னு சொல்லலாம். சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ் இது. இது வந்து ஒரு 3 ஸ்பெஷல் ஸ்டீல் பிளான்ட்ஸ் இருக்குது உங்கள்கிட்ட. உங்களுக்கு டொமஸ்டிக் சோர்ஸஸ் இருக்குது. நல்ல ப்ராட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. செயிலோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 61,000 கோடி. கரண்ட் ப்ரைஸ் வந்து ₹149. 52 வீக் ஹையான ₹156 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக்கோட பிஇ 22, புக் வேல்யூ வந்து 141. டிவிடெண்ட் ஈல்டாக 1.07% கொடுக்குறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 4.54% இருக்குது. ஃபேஸ் வேல்யூ ₹10. இது வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ப்ளஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கன்சிடர் பண்ண முடியும். ஒரு 2017 பார்த்திங்கன்னா ஒரு ஹையஸ்ட் வேல்யூ ஆனால் ஒரு ₹90 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்து ஒரு இறக்கங்கள் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு 140 வரைக்கும் ஏற்றம் கொடுத்தது. மறுபடியும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங், அப்புறம் வேர்ல்டு லெவலில் இருக்கிற அன்சர்டினிட்டி சுச்சுவேஷன், ஸ்டீல்ஸில் உள்ள ப்ராப்ளங்கள்னால இறங்குனுச்சு. மறுபடியும் ஏற்றம் கொடுத்துருக்கு. இப்போயுமே வந்து ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்துட்ருக்கு. இந்த ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலே எப்போவுமே ஒரு பொறுமை அவசியம். இறக்கங்கள் வரும்போது அக்யூமுலேட் பண்ணும். இதோட ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இஸ் ட்ரேடிங் 1.06 times இட்ஸ் புக் வேல்யூ. கம்பெனியோட ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 27.8% மெயின்டைன் பண்ணுறாங்க. நெகட்டிவ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா டெலிவர்ட் புவர் சேல்ஸ் க்ரோத் 10.7% ஓவர் பாஸ்ட் 5 இயர்ஸ். இது உங்களுக்கு வந்து லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்குது. 4.86% இருக்குது. பட் வந்து ஒரி பண்ண வேண்டியதில்லை. லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் கண்டிஜென்ஸ் லயபிலிட்டிஸ் இருக்குது 44,000 crores. நான் சொன்ன மாதிரி இதில் இந்த சார்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இறக்கங்கள் வருது பார்த்தீங்களா. ஒரு பெரிய ஏற்றம் கொடுத்து மோர் தேன் 140 அந்த மாதிரி ருபீஸ் வந்து அப்புறம் ஒரு இறக்கங்கள் வரும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணும். பல்க் குவான்டிட்டிஸ் மாதிரி கன்சிடர் பண்ணாதீங்க. 5 குவான்டிட்டி 10 குவான்டிட்டி மாதிரி இறங்க இறங்க அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் இந்த கம்பெனி வந்து சேல்ஸ் வந்து 26,000 crores இருக்குது.
நெட் ப்ராஃபிட் வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் ஆகி 400 க்ரோஸ் பக்கம் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து 2600 கோடியிலேருந்து 2500 கோடி பக்கம் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. சில சமயம் சில வருஷங்கள் சேல்ஸ் நல்லா இருக்கும். அந்த சமயத்தில் வந்து ஏற்றங்கள் நல்லா இருக்குது. இவங்களோட சேல்ஸை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணிகிட்டு இருக்கும்போது இறக்கங்கள் வரும்போது அக்யூமுலேட் பண்ணுறீங்க. சேல்ஸோ ப்ராஃபிட்டோ கம்மியாகும்போது. பட் வந்து இவங்க வந்து திரும்ப அதை கரெக்ட் பண்ணிடுறாங்க. அதனால தான் வந்து லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ்ல கன்சிடர் பண்ண சொல்கிறேன். ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 65% இருக்குது. எஃப்ஐஎஸ் கிட்டக்க இந்த ஷேர் 4% இருக்குது. டிஏஎஸ் கிட்டக்க 17% இருக்குது. பப்ளிக் கிட்டக்க 12% இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 15,21,000லேருந்து 17,07,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து இந்துஸ்தான் ஜிங்க். அவங்க வந்து லீடிங் சில்வர் ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் ஜிங்க் ப்ரொடியூசர். ஏற்கனவே பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஜிங்க் மார்க்கெட் நல்லா இருக்குது. அதே மாதிரி உதய்பூர் ஜிங்க் லீட் மைன்ஸ் வச்சுருக்காங்க அவங்க ராஜஸ்தானில். மார்க்கெட் கேபிட்டல் வந்து 2,95,000 கோடி. கரண்ட் ப்ரைஸ் வந்து 699 ரூபா. 52 வீக் ஹையான 710 ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸ்டாக்கோட பிஇ வந்து 25.3, டிவிடெண்ட் ஈல்டா 4.15%. கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் கொடுக்குறவங்க அவங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 72% இருக்குது. இந்த ஷேரோட ப்ரைஸு சார்ட் பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வேஸ்லேயே வந்து அப் டு ஒரு அக்டோபர் வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் பிக்கப் ஆகிருக்கு. 400 ரூபா ரேஞ்சில் இருந்தது வந்து இப்போ 700 ருபீஸ் வரைக்கும் வந்திருக்கு. இது காரணம் வந்து சில்வரோட டிமாண்டு தான். இந்த ப்ரைஸ்லேருந்து 750 ருபீஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில். கம்பெனியோட ப்ளஸ் பாயிண்ட் வந்து குட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ட்ராக். 3 இயர்ஸ் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ட்ராக் வந்து 55% இருக்குது. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 164% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸ்டாக் இஸ் ட்ரேடிங் அட் 21 times இட்ஸ் புக் வேல்யூ. அதான் நெகட்டிவ் சைடு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து டிக்ரீஸ்ட் ஓவர் 3 இயர்ஸ் 3% ஆகிருக்கு. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் சேல்ஸ் வந்து 7,800 கோடியிலேருந்து 10,000 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, விச் இஸ் குட். அதுக்கப்புறம் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 2,000 கோடியிலேருந்து 3,000 கோடி 3,800 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து 6,900 கோடியிலேருந்து 11,000 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 61% இருக்குது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கிட்டக்க 1.54% இருக்குது. டிஏஎஸ் கிட்டக்க 4.68% இருக்குது. கவர்மெண்ட் கிட்டக்க 27% இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ்க்கு அப்புறம் கவர்மெண்ட் கிட்ட தான் நிறையா ஹோல்டிங்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 3,21,000லேருந்து 7,93,000 அப்படியே மோர் தென் டபுள் ஆகிருக்காங்க. அது காரணம் வந்து இதோட நம்பிக்கை தான். ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை தான். இப்போ நான் சொன்ன 3 ஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்ஷன்ஸ் வரும்போது அக்யூமுலேட் பண்ணால் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் எப்போவுமே பொறுமை அவசியம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கம்பெனியோட ப்ராஃபிட், சேல்ஸு, அதுக்கப்புறம் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னது எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ் தான். ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.